இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலும் சரி, உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்னாலும் சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க தெர்மோடைனமிக்ஸ்ல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, the enthalpy of combustion of methane, graphite, dihydrogen at 298 kelvins are some value வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? மூணுக்குமான enthalpy வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் CH4 வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த மூணுக்கான ரியாக்ஷன் வந்து நம்ம எழுதுவோம். என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் மாலிகூல். அப்போ மீத்தேன் மாலிகூல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க CH4. அப்போ கம்பஷனால இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த ஆக்சன் இல் பி கன்வெர்ட் டு த கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு என்னன்னா சம் எனர்ஜி வந்து அது கொடுக்குது இல்லையா? எவ்வளோ எனர்ஜி வந்து கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -890.3 கிலோஜூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிராஃபைட் நமக்கு எப்படி கம்பஷன் ரியாக்ஷன் இது வந்து நமக்கு முதல்ல பேலன்ஸ் பண்ணிப்போம். அப்போ அங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு இங்கே வந்து 4 ஹைட்ரஜன் வந்து இருக்குது இல்லையா? அப்போ 4 ஹைட்ரஜன் நமக்கு என்னன்னா இங்கே வந்து நமக்கு வந்து 2 வந்து ஆட் பண்ணணும். அப்போ டோட்டலாக 4 இங்கே வந்து நமக்கு வந்து 2 ஆக்சிஜன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க கார்பன் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபைட்னாலே கார்பன் தான் இல்லையா? அப்போ கார்பன் ப்ளஸ் நமக்கு என்ன வரும் O2 கியூஸ் நமக்கு என்ன கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். இதான என்தால்பி நமக்கு எவ்வளோ கொடுனா -393.5 நமக்கு வந்து கிலோஜூல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க ஆக்சிஜன் கம்பஷனாலே ஆக்சிஜன் தான் இல்லையா? அப்போ நம்ம என்ன வாட்டர் மாலிக் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது நமக்கு வந்து பேலன்ஸாக இருக்குதா? இங்கே ஆக்சிஜன் வந்து ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு இல்லையா? இங்கே வந்து நமக்கு வந்து ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டைஹைட்ரஜன் நமக்கு எப்பவுமே நமக்கு என்ன 1 தான் இருக்கணும், 1க்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே 2 போட்டிங்கன்னா இது நமக்கு வந்து 2 வந்துடும், நம்ம பண்ணக்கூடாது. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ஒரு மாலிகுல் தான் இருக்கணும், அதாவது 1 மோல் தான் இருக்கணும். மீத்தேன் கண்டிப்பாக 1 தான் இருக்கணும், கார்பன் கண்டிப்பாக 1 தான் இருக்கணும், டைஹைட்ரஜன் கண்டிப்பாக நமக்கு வந்து 1 தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் மற்றதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க -285.8 கிலோஜூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் வந்து நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ மீத்தேன் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? கார்பன் ப்ளஸ் நமக்கு ஹைட்ரஜன் சேர்ந்து நமக்கு என்ன மீத்தேன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம பேலன்ஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து 2 வந்து எடுத்துக்கணும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ மீத்தேன் வந்து நமக்கு வந்து 1 தான் வந்து இருக்கணும். இதுக்கு நமக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. இதான் நம்ம ப்ராப்ளம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 ஈக்குவேஷனையும் வச்சு இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போ நமக்கு என்னன்னா ரியாக்டன் சைடில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து இருக்குது. அப்புறம் ரியாக்டன் சைடில் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து வேணும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் வந்து தேவை இல்லையா? அப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும் 2ஆல் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு வந்து ரியாக்டன் சைடில் 2 ஹைட்ரஜன் வந்து தேவை. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மீத்தேன் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் சைடில் வந்து நமக்கு தேவை இல்லையா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். அப்போ நமக்கு கார்பன் பிளஸ் O2 கிவ்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்குது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்குது. இது வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வந்து வச்சுப்போம். இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து 3ன்னு வந்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுதியாச்சு. கார்பன் டை ஆக்சைடு 3யை வந்து நம்ம என்ன பண்ணோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2H2 ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா O2 கிவ்ஸ் நமக்கு என்ன 2 வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் நான் மேலே எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ரியாக்டன் சைடு வந்து கார்பன் கிடைக்குது ப்ளஸ் O2 கிடைக்குது. 2 O2 இல்லையா? இங்கே ஒரு O2 இருக்குது, இங்கே ஒரு O2, இங்கே ஒரு O2. அப்போ நம்ம வந்து 2 O2 போட்டுப்போம். அப்போ 2 O2 வந்து இருக்குது ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. 2 ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. என்னது கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் வந்து நமக்கு என்ன 2 வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ப்ராடக்ட் சைடில் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 2 வாட்டர் மாலிகுல் வந்து இருக்குது. இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் மீத்தேன் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் சைடில் வந்து வேணும். அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 2 வாட்டர் மாலிகுல் which gives நமக்கு என்ன கிடைக்கும் CH4 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 O2 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ இந்த CO2 கேன்சல், இந்த 2 வாட்டர் மாலிகுலும் இந்த 2 வாட்டர் மாலிகுலும் கேன்சல், இந்த 2 O2வும் இந்த 2 O2வும் கேன்சல். ஏன்னா ரியாக்டர் சைடில் இருக்கிறதும் ப்ராடக்ட் சைடையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்குது 2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2H2 கிவ்ஸ் நமக்கு வந்து மீத்தேன் மாலிகுல். இதான் நமக்கு வந்து தேவையான மாலிகுல் இல்லையா? அப்போ நமக்கு தேவையான ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் தேர்டை வந்து நம்ம எடுத்துருக்கணும். ஓகே, ஈக்குவேஷன் தேர்டை
2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் 3 நம்ம வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஈக்குவேஷன் 1 நம்ம அப்படியே ஆட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம அப்படியே பண்ணியிருக்கிறோம். சாரி ஈக்குவேஷன் 2 இல்லையா? ஈக்குவேஷன் 2 நம்ம அப்படியே பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஈக்குவேஷன் 1 வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே மைனஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து இது வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே. அப்போ ஈக்குவேஷன் 3 நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நமக்கு வந்து 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் 2ஆல மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? அப்போ 285.8 நம்ம 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 285.8 இன்ட்டு 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் வேல்யூ தான் இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் 571.6 கிலோ ஜூல் பிளஸ் ஈக்குவேஷன் 2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இதுவும் மைனஸ்ல தான் இருக்குது. மைனஸ் 393.5. இது நம்ம என்ன பண்ணா பிளஸ் பண்ணிடணும். ஏன்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ வேல்யூ நம்ம என்ன பண்ணா பிளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 890.3. அப்போ இந்த ரெண்டு நமக்கு வந்து மைனஸ்ல இருக்குது. அப்போ 571.6 பிளஸ் 393.5 மைனஸ்ல இருக்க ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 965.1 பிளஸ் 890.3 இல்லையா? அப்போ பிக்கர் நம்பர்ல இருந்து லோயர் நம்பர் வந்து நமக்கு மைனஸ் பண்ணி பிக்கர் நம்பரோட சைன் வந்து நம்ம போடணும். அப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் 890.3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் பிக்கர் நம்பர் இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் 74.8 கிலோ ஜூல் தான் நமக்கான ஆன்சர். அப்போ மீத்தேன் ஃபார்மேஷனுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளவு என்தால்பி ஃபார்ம் ஆகும்னா மைனஸ் 74.8 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்.